Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஏதாவது ஒரு கிரிப்டோ பேஸ்ட் ட்ரெண்ட் வந்து எவால்வ் ஆனா இல்ல ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா வந்து தோணுச்சுனா கண்டிப்பா அதை பத்தி நம்ம சேனல்ல வந்து பேசிடுவேன். பட் ரொம்ப நாளாவே ஒரு பெரிய பாக்கி அப்படிங்கிற வந்து இருந்தது. அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மூட் ஆன் ட்ரெண்ட் தான். ஸோ இந்த பர்டிகுலர் நரேட்டிவ்ல நான் எந்த வீடியோஸும் வந்து பண்ணல, இந்த ப்ராஜெக்ட் பத்தியும் வந்து ரிவ்யூ பண்ணல. அதுக்கான காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மூட் ஆன் ட்ரெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் வந்து StepN அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் தான். இது பினான்ஸோட டைரக்ட் லிஸ்டிங்கா வந்து வந்தது. பினான்ஸும் அதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பர்டிகுலர் நரேட்டிவ் பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி இது கிரேட்டர் ஹைட்ஸ் அப்படிங்கிற வந்து போயிருச்சு. ஆல்ரெடி அது வந்து எக்ஸ்பென்சிவா எனக்கு வந்து தோணனால இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் பத்தி நான் வீடியோ அப்படிங்கிறது எதுவுமே வந்து பண்ணல. பட் நான் இப்போ மார்க்கெட் வந்து ரீசெண்டா வந்து கிராஷ் ஆகும்போது இந்த ப்ராஜெக்டோட ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணி பார்த்திருந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா வித்தின் 2 டேஸ்லயே வந்து நான் வந்து ஒரு $100 மேல வந்து மேக் பண்ணியிருந்தேன். அது ஆக்சுவலா வந்து சொல்லணும்னா என்னோட ஒரு சில லக்கோ இல்ல நான் யூஸ் பண்ண அந்த பர்டிகுலர் விஷயமோ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு $400-500 வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்திருந்தது. ஸோ அது எப்படி நான் அந்த அளவு ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணேன் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் வீடியோல உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். ஓகே கைஸ், வித்வுட் ஃபர்தர் வேஸ்டிங் யுவர் டைம் இந்த வீடியோக்குள்ள நம்ம வந்து போலாம். நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாட்ச் பண்றீங்கன்னா என் பேர் அஜித், நீங்க பார்க்க கிரிப்டோ நாலேஜ் தமிழ். ஸோ வித் தட் let's get started. ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த StepN ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 டோக்கன் வந்து இருக்குங்க. ஆக்சி இன்ஃபினிட்டியில் எப்படி ஆக்சி அண்ட் எஸ்எல்பின்னு 2 டோக்கன் இருக்கோ அதேமாதிரி StepNல GMT அண்ட் GSTன்னு 2 டோக்கன் வந்து இருக்குது. இந்த GMT வந்து பார்த்தீங்கன்னா StepNோட கவர்னன்ஸ் டோக்கனு. இது வந்து பினான்ஸில் கூட நீங்கள் ட்ரேட் ஆகி வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ $1 பில்லியன் மார்க்கெட் கேப் கம்மியாக வந்து இருக்குது. இது $4 மேலெலாம் வந்து போயிருந்து இந்த பர்டிகுலர் டோக்கன் வந்து. அப்புறம் இன்னொரு டோக்கன் வந்து GST அப்படிங்கிற டோக்கனு. இது வந்து பினான்ஸில் இல்லை, வெறும் அவங்களோட மார்க்கெட் பிளேஸில் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களோட ஆப்பில் வந்து ஸ்வாப் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்பி மாதிரி தான் StepNல இன்கேமாக வந்து தருவாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட மார்க்கெட் கேப் வெறும் $51 மில்லியன் தான் இங்கே வந்து இருக்குது. ரொம்பவே அண்டர் வேல்யூடு. இன்னமும் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். மேபி ஆக்சி இன்ஃபினிட்டி அளவுக்குலாம் போச்சுன்னா வேறு லெவலில் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்க சான்சஸ் வந்து இருக்குது. ஆல் டைம் ஹையாக வந்து $8 அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருக்கு இந்த பர்டிகுலர் டோக்கனோட ப்ரைஸிங் வந்து. நான் இத்தனை நாளாக வீடியோ போடாத காரணம் வந்து எக்ஸ்பென்சிவாக இருந்தது வந்து சொல்லியிருந்தேன். எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மூட் ஆனில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் $1,000 $1,500 $2,000 வரைக்கும்லாம் ஒரு டைமில் வந்து போயிருந்தது. அதனால தான் நான் அது வந்து ட்ரை பண்ணி வந்து பார்க்கல. பட் இப்போ ரீசெண்டான மார்க்கெட் கிராஷில் சொலானாவோட ப்ரைஸிங்கும் கம்மியாக இருந்தது. StepNலையும் ஒரு இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூ NFT வந்து தேவை. அதோட பேஸ் ப்ரைஸும் வந்து சொலானாவில் வந்து கம்மியானனால நான் வந்து இதை ட்ரை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். நியர்லி ஒரு $500 அந்த ரேஞ்சில் என்னால் ட்ரை பண்ண முடிஞ்சது. என்னது $500 அப்படின்னு ஷாக் ஆகி நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க. மேபி இன்னும் மார்க்கெட் பெரிய லெவலில் கரெக்டானா உங்களால் ஒரு $200 $300 வந்து மேபி இதை வந்து ட்ரை பண்ண சான்சஸ் வந்து கிடைக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கிரேஸியான ஒரு டெக்னாலஜியும் கூட, அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் StepN வெப்சைட்டில் தான் நம்ம இப்போ வந்து இருக்கோம். ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கைஸ், இந்த StepN நீங்கள் விளையாடி மணி வந்து ஏர்ன் பண்ணணும், மூட் ஆன் யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மொபைல் ஃபோன் வந்து தேவை. ஆண்ட்ராய்டு, ஐஃபோன் எந்த ஃபோனாக இருந்தாலும் வந்து பரவாயில்ல. ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் மொபைல் வந்து வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து. StepNல என்னென்ன விஷயம் இருக்குன்னு வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து சொல்லிடுறேன். ஸோ StepNல வந்து பார்த்தீங்கன்னா 4 விதமான ஷூஸ் இருக்குது. அதில் மெயினாக 3 விதமான ஷூஸ் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இது பர்டிகுலர் வந்து தானே தெரியல இந்த பர்டிகுலர் ஷூ வந்து. ஸோ StepNல வந்து பார்த்தீங்கன்னா வாக்கர், ஜாகர், ரன்னர் அப்படின்னு 3 விதமான ஷூ வந்து இருக்குங்க. ஸோ இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி வாக்கர்னா உங்களால் நடந்தே வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஜாகர்னா உங்களால் ஓடி வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும், ஜாகிங் பண்ணி. ரன்னர்னா அதுக்கேற்ற மாதிரி ஓடணும். ஸோ இப்போ 1 to 6 km/h நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்ஸாக ஒரு 3 to 5 km/h வரைக்கும், மேபி 6 km மேலே கூட ஸ்பீட் வாக்கிங் பண்ணால் வந்து வரும். நீங்கள் சப்போஸ் உங்கள் வீட்டுக்குள்ளேயே நடக்க போகிறீங்க இல்லை உங்கள் டெரஸில் வந்து நடக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக வாக்கர் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணணும். ஜாகர் வந்து ஒர்க் ஆகாது. இப்போ எங்கள் ஏரியாவில் செம்ம மழை. ஸோ நான் வந்து இந்த பர்டிகுலர் டம்ப் அப்படிங்கிற வந்து ஆனால கிராஷ் வந்து இருந்தனால என்னால் சீப்பாகவே ஷூஸ் வந்து வாங்க முடிஞ்சு. ஓகேங்களா? அதனால நான் 2 ஜாகரும் ஒரு வாக்கரும் வந்து வாங்கியிருந்தேன். ஒவ்வொன்றுமே ஒரு $500 மேலே
வந்து வாங்கியிருந்தேன். அதில் நான் 2 செல்லும் பண்ணிட்டேன். நான் ஃபர்தராக அதை பற்றி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லும் போது வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஜாகர் வச்சு உங்களோட டெரஸ்லலாம் வந்து இது வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா உங்களால் 4 to 10 கிலோமீட்டர் பர் ஹவர்லேயே வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா சம் ஸ்பீடில் வந்து உங்களால் ஸ்பீடு வந்து கம்மியாயிடும் ஸ்பீடாக நடந்தால் கூட. ஸோ அதனால் வாக்கர் தான் வந்து அது வந்து யூஸ் ஆகும். உங்கள் வீட்டு பக்கத்தில் கிரவுண்ட் இருக்குது, இல்லை உங்களால் ரோட்டில் வந்து ஓட முடியும்னா ஜாகர் ஆர் ரன்னர் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டெப்பனில் வந்து ஒரு விஷயம் இருக்குங்க, எனர்ஜின்னு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் ஒரு ஷூ வந்து வாங்குறீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ எவ்ரி 6 hours வந்து 0.5 எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி வந்து கிடைக்கும் ஒரு ஷூ வச்சுருந்தா. அப்போ நான் 2 ஷூ வச்சுருந்தா எனக்கு 4 எனர்ஜி கிடைக்கும்னா கிடைக்காது. 2 ஷூ வச்சுருந்தாலும் 2 எனர்ஜி தான். பட் நீங்கள் 3 ஷூ வச்சுருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 எனர்ஜி கிடைக்கும். ஸோ இப்போ புரியலன்னா மேபி ஃபர்தராக உங்களுக்கு வந்து புரியலாம். ஓகேங்களா? ஸோ வாக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு எனர்ஜிக்கு உங்களுக்கு வந்து 4 ஜிஎஸ்டி வரைக்கும் கிடைக்குங்க. அதாவது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 8 ஜிஎஸ்டி வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். 8 ஜிஎஸ்டினா என்ன, ஒரு $25 வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் வாக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா. ஜாகர்னா உங்களால் 5 ஜிஎஸ்டியும், ரன்னர்னா 6 ஜிஎஸ்டி வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியுங்க ஒரு எனர்ஜி வச்சு. ஒரு நாளைக்கு ஒரு ஷூக்கு வந்து மேக்ஸிமம் 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 0.5 எனர்ஜியும் 0.5 எனர்ஜி வரும். அந்த வகையில் ஒரு நாளைக்கு 2 எனர்ஜி வரும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் ஷூஸ். ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி இதுதான் மெயின் கான்செப்ட் இந்த இது பின்னாடி இருக்கிறதுல. இந்த ஸ்னீக்கர் டீட்டெயில் பேஜ் இதெல்லாம் வந்து பெருசாக வந்து தேவைப்படாது. ஸோ எப்படி நீங்கள் இதில் வந்து ஷூஸ்லாம் வந்து இது சூஸ் பண்ணணும் அதெல்லாம் வந்து சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த மெஷர் ரன்னிங் அவுட்டோர்ஸ் வித் ஜிபிஎஸ். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு இடத்துலேருந்தே ஓடினாலோ, ட்ரெட்மில்லில் ஓடினாலோ, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சீட் பண்ண ட்ரை பண்ணாலோ மேக்ஸிமம் இது வந்து டிடெக்ட் பண்ணிடுது. ஸோ உங்கள் ஜிபிஎஸ் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்னா, உங்ககிட்ட இருக்க நெட் சிக்னல் ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்னா இது வந்து நோ ஏர்னிங் வந்து காட்டிடும், லோ ஏர்னிங் வந்து வந்துடும். ஓகேங்களா? நல்ல ஸ்ட்ராங் ஜிபிஎஸ் வந்து தேவை. அண்ட் ஆல்சோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது வந்து வந்துடுது. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க இதில் இருக்க மேட்டரு. ஸோ இது தாண்டி என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதெல்லாம் வந்து சொல்கிறேன். ஸோ இதுதான் ஸ்டெப்பனில் இருக்க விஷயம். ஸோ இந்த ஆப் இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க வந்து இருக்கும். நான் மொபைலில் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுலாம் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி கைஸ் நான் வந்து இந்த டம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பனுக்காகவே கிட்டத்தட்ட 3 ஷூ வாங்குறதுக்கு 36-39 சொலோனா பக்கம் வந்து வாங்கியிருந்தேன். ஒவ்வொரு சொலோனாவும் $46 அந்த ரேஞ்சில் வாங்கியிருந்தேன். இன்றைக்கி மார்க்கெட் ஓரளவுக்கு அப்பா இருக்கனால சொலோனாவோட ப்ரைஸ் நல்லாவே வந்து அப்பா இருக்குங்க. ஒரு $56-57 பக்கம் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ ஸ்டெப்பனோட இந்த பர்டிகுலர் என்எஃப்டி வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வந்து 13 சொலோனா மேலே வந்து இருக்குது இப்போ வந்து. ஆனால் நான் வாங்கும் போது பார்த்திங்கன்னா 11.5 11.6 அந்த மாதிரி இருந்தனால எனக்கு சொலோனாவோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இந்த பேஸ் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதனால் நல்ல ட்ரேட் இது வந்து. அதனால் நான் 2 ஷூ வந்து விற்றுட்டேன். ஓகேங்களா? அதை வந்து ஷேர் பண்ணுறவங்களுக்கு வந்து எடுத்த உடனே உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் வந்து போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரோ இல்லை ஆப் ஸ்டோரோ வந்து போய்கிட்டு ஸ்டெப்பன் அப்ளிகேஷன் முதல்ல வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸ்டெப்பன் டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து வரும். உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு அது சென்ட் கோட் கொடுத்துட்டு இந்த கோடை வந்து கன்ஃபார்ம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். அக்கௌண்ட் வில் பி ஆட்டோமேட்டிக்லி ரிஜிஸ்டர்னு வந்து பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி லாகின் வந்து பண்ணிக்கணும் எடுத்தோடனே. ஓகேங்களா? லாகின் பண்ணோடனே உங்களுக்கு ஆக்டிவேஷன் கோட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து தேவைப்படும். அது வந்து அந்த ஆக்டிவேஷன் கோட் வந்து ஆல்ரெடி ஸ்டெப்பன் யூசர்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் அதுக்கு வந்து நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு அதில் நீங்கள் கோட் கேட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்டெப்பனோட டிஸ்கார்ட்லேயே வந்து போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆக்டிவேஷன் கோடெல்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஜஸ்ட் என்னோட ஐ வந்து லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபர்தராக வந்து காமிக்கிறேன். கைஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ இப்போதைக்கு பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 13 சொலோனா நான் வந்து லோயஸ்ட் ப்ரைஸில் இங்கே வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ 13 சொலோனா அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டுதுங்களா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு 13.5 சொலோனாவது வந்து தேவைப்படும். எக்ஸ்ட்ரா வந்து வச்சுக்கிறது கண்டிப்பாக நல்லது தான். ஸோ 13.5 சொலோனா நீங்கள் டவுன் த லைன் போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஷூ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் ஒரு 14 சொலோனா கிட்ட இப்போதைக்கு வந்து இருக்குது. அப்படி தான் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இன்னும் ஃபர்தராக எப்படி அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் எடுத்த உடனே ஒரு வேலட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டெப்பன் அப்ளிகேஷன் உள்ளே வந்து. ஸோ என்னோடய வேலட் நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ நீங்கள் இதே மாதிரி ஜஸ்ட் கிரியேட் வேலட் தான், பெரிய விஷயம் வந்து இல்லை. ட்ரஸ்ட் வேலட்லாம் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான். கிரியேட் வேலட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ரஸ் அப்படிங்கிறதான் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த வேலட் அப்படிங்கிறதும் வந்து
வந்து இருக்கும். இதில் நீங்கள் என்ன வந்து பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் அப்படிங்கிற போயிட்டு இந்த காப்பி கொடுத்துட்டு ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் கூகாயின், அசன்டெக்ஸ், பினான்ஸ் ஏதோ ஒரு எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு சொலோனா வந்து வாங்கிக்கிட்டு இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு 14 சொலோனாவும் 15 சொலோனா எவ்வளோ சொலோனாவும் நீங்கள் வாங்க போகிற ஷூ பொறுத்து. நீங்கள் தயவு செஞ்சு வந்து சொலோனா நீங்கள் ஷூ பார்த்துட்டு நான் வந்து சொலோனா வந்து அனுப்பிக்கிறேன் அப்படின்னு வந்து பார்க்காதீங்க. ஏன்னா நல்ல ஷூ வந்து கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா நீங்கள் பார்க்கும் போதே அந்த ஷூ வந்து பை ஆகிட்டு இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இந்த ஷூ வந்து டச் பண்ணுறீங்கன்னா இது வந்து நல்ல ஷூவாக இருந்தால் நீங்கள் இது சொலோனா அனுப்புறதுக்குள்ளே இந்த ஷூ வந்து காணாமல் போயிடும். இதில் என்னென்ன ஃபில்டர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்னீக்கர்ஸ் போங்க. ஷூ பாக்ஸஸ் போனீங்கன்னா உங்களுக்கு லக்கி முறையில் என்ன ஷூ வருதோ அதுதான் நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்களாக வாங்குற மாதிரி இருந்தால் எந்த ஷூ வேணுமோ பார்த்து வந்து வாங்கிக்கலாம். சப்போஸ் ஜாகர் வாங்க போகிறீங்கன்னா ஜாகர் வந்து வச்சுக்கோங்க. வாக்கர் வாங்க போகிறீங்கன்னா வாக்கர்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் ஜாகர்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன். மேபி நீங்கள் என்ன வேணால் வாங்கிக்கலாம். ஸோ குவாலிட்டியில் காமன் போங்க. ஏன்னா அன்காமன்லாம் போனீங்கன்னா எங்கேயோ போய்டும். 200 100 சொல்லணும் அந்த மாதிரிலாம் போய்டும். காமன் தான் நம்ம வாங்க போகிறோம். ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஷூவாக நம்ம போய் செலக்ட் பண்ணி எது நல்லா இருக்குன்னு வந்து பார்க்கணும். ஒவ்வொரு ஷூக்கும் ஒரு குவாலிட்டிஸ் வந்து இருக்குங்க. இந்த எஃபிஷியன்சி, லக்கு, கம்ஃபர்ட், ரிலையன்ஸ்னு வந்து இருக்கா. இதில் மெயினாக நீங்கள் வந்து எஃபிஷியன்சியும் ரிலையன்ஸும் தான் பார்க்கணும். எஃபிஷியன்சினா நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களோ அது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் அந்த ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற எஃபிஷியன்சி வச்சு தான் டிசைட் ஆகும். ஓகேங்களா? ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஷூ வந்து ரன் பண்ணதும் ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரிப்பேர் காஸ்ட் வந்து இந்த ரிலையன்ஸ் பொறுத்து தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா எஃபிஷியன்சியும் ரிலையன்ஸும் வந்து ஆட் பண்ணணும். எஃபிஷியன்சியும் ரிலையன்ஸும் ஆட் பண்ணால் இப்போ இதில் வந்து 8.2 வந்து வருதா. ஒரு 10க்கு மேலே இருந்தாலே ஓரளவுக்கு ஓகேவான ஷூ. 11க்கு மேலே 12 கிட்டலாம் வந்துதுன்னா சூப்பரான ஷூங்க. நீங்கள் ஒவ்வொரு ஷூவாக ஓப்பன் பண்ணி இப்போ 3, 6 இதெல்லாம் வந்து மொக்க ஷூ தான் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு மொக்க ஷூ தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஷூவாக வந்து ஓப்பன் பண்ணி 10க்கு மேலே வருதா, 11க்கு மேலே வர வரைக்கும் கூட நீங்கள் வேணால் பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு இப்போ ஆர்டர் டஸ்னா எக்ஸிஸ்ட்னா அதுக்குள்ளே அது செல் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஷூவாக வந்து ஓப்பன் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ஷூவாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அது 10க்கு மேலே வருதா அப்படிங்கிற வந்து பாருங்கள். அண்ட் இப்படி தான் கைஸ் ஒவ்வொரு ஷூவாக வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி பார்த்து தேடி வாங்குற மாதிரி வந்து இருக்கும். நான் என்னோடய ஷூஸும் வந்து காட்டுறேன். இப்போதைக்கு என்கிட்ட ஒரு ஷூ தான் வந்து இருக்குது. நான் 3 ஷூ வந்து வச்சுருந்தேன். பட் நான் வந்து செல் பண்ணிட்டேன். ஆல்ரெடி வந்து நான் ப்ராஃபிட்டபுளாக வந்து இருந்தனால மார்க்கெட் மேபி ஃபர்தராக கரெக்ட் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து செல் பண்ணிட்டேன். இன்னொரு விஷயமும் வந்து காட்டணும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் இப்போ ஒவ்வொன்றா வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறதும் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ 10.5 வருதா, இது ஓரளவுக்கு ஓகேவான ஷூ. உங்களால் வந்து பாருங்கள். சப்போஸ் ரொம்ப ப்ரைஸிங்ஸ்லாம் அதிகமாக வந்து போச்சுன்னா இப்போ வந்து பாருங்கள் வேறு லெவல் ஷூங்க இது வந்து. ஸோ ஏன் வந்து சொல்கிறேன்னா 9 ப்ளஸ் ஒரு 3 ஸோ 12.1 வந்து வருது. ஸோ இதெல்லாம் சூப்பரான ஷூங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஷூவாக வந்து பார்த்துட்டே போகணும். இப்படி தான் வந்து பார்க்குற மாதிரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20.3 இருக்குது. அப்போ இது சூப்பர் ஷூன்னு வந்து நினைக்காதீங்க. பேஸ் ப்ரைஸ் வந்து பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஷூவும் நீங்கள் வந்து வாங்கும்போது உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் ஃப்ரீயாகவே வந்து தருவாங்க. ஓகேங்களா? ஸோ பேஸ் பாயிண்ட் வந்து 3.3 + 1.8 இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி தாங்க நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இதுதான் என்னோடய ப்ரொஃபைலு. நான் இது வரைக்கும் 6.5 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடி இருக்கேன். ஸோ என்னோடய ஷூஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதாங்க என்னோடய ஷூ. வாக்கர் மட்டும்தான் வச்சுருக்கேன். நான் வந்து 3 ஷூ வந்து வாங்கினேன். ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி எங்கள் வீட்டுக்கிட்ட சரியான மழை. கிரவுண்டு எதுவுமே அக்சஸ் பண்ணுற மாதிரி இல்லை. எல்லா இடத்துலையும் சேராக வந்து இருக்குது. சரி அந்த ஜாகர் வச்சுட்டு எங்கே ஓடுறது அப்படியே வந்து விட்டுட்டேன். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட் நாள் மட்டும் ஷூ வாங்கினோடனே ஓடி இருந்தேன். ஒரு 2.5 கிலோமீட்டர். எனர்ஜி வந்து கம்மியாக இருந்தனால அவ்வளோதான் வந்து யூஸ் பண்ணேன். அதுலேயுமே கூட எனக்கு ஓரளவுக்கு தான் ஏர்னிங்ஸ் வந்து வந்தது. அதுக்கப்புறமா செம்ம மழைனால நான் என்னோடய வீட்டில் இருக்க டெரஸ்லேயே தான் வந்து நடந்துட்டு வந்திருந்தேன் அந்த வாக்கர் வந்து யூஸ் பண்ணி. ஸோ அந்த வாக்கருமே நல்ல ஷூ தாங்க. ஸோ இப்போது இதுதான் பேஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஷூ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11.3 வந்து இருக்கா பேஸ் ப்ரைஸ் வந்து. பேஸ் வந்து ஸோ பாயிண்ட்ஸ் வந்து 20 பாயிண்ட்ஸ் வந்து தருவாங்க. நீங்கள் எடுத்தோடனே என்ன பண்ணோன்னா ரிலையன்ஸ் வந்து ஒரு 10 வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறது எல்லா பாயிண்ட்ஸும் வந்து எஃபிஷியன்சியில் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் இப்படி தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் ஷூவோட இதெல்லாம் ஸ்பெக்ஸ்லாம் வந்து இதுதான். இது வந்து ஒரு வாக்கர் ஷூ. இது வந்து நான் வந்து ஒரு நியர்லி ஒரு 12 சொலோனா கிட்ட வந்து கொடுத்து வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது நீங்கள் வந்து 10 லெவல் வரைக்கும் 9 லெவல் வரைக்கும் லெவலப் பண்ணிக்கலாம். லெவலப் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டி தான் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டி ஓடனதும் வந்து இந்த ரிப்பேர் காஸ்ட் அப்படிங்கிறத வந்து வருங்க. இப்போ நத்திங் டு ரிப்பேர். நீங்கள் ஒவ்வொரு வாட்டி நடந்தோ ஓடினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிலோமீட்டர் ஓடி இவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது. இப்போ டெய்லி வந்து ஒரு எனர்ஜி அப்படிங்கிற வந்து வரும் அப்படின்னு சொன்னல, அதை பற்றியும் வந்து சொல்கிறேன் இப்போது. அண்ட் உங்களுக்கு வேறு என்ன மேக்ஸிமம் டவுட் இருக்குன்னா, ஏர்னிங்ஸ் எந்த அளவுக்கு வருது பிரதர், ஏர்னிங்ஸ் நல்லா வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஷூ யூஸ் பண்ணி 2 எனர்ஜி வந்து இருக்குடான்னா, இந்த எஃபிஷியன்சி சொன்னேன் இல்லையா, ஸோ மேக்ஸிமம் வாக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஜிஎஸ்டி வரைக்கும் தான் ஏர்ன் பண்ண முடியும். ஜாகர் யூஸ் பண்ணிங்கன்னா 5 ஜிஎஸ்டி, ரன்னர் யூஸ் பண்ண 6 ஜிஎஸ்டி. ஸோ மேக்ஸிமம் 4 ஜிஎஸ்டினா உங்களால் 4 ஜிஎஸ்டியே ஏர்ன் பண்ண முடியாது. இந்த எஃபிஷியன்சிலாம் பொறுத்து உங்களுக்கு வந்து ஒரு 3 ஜிஎஸ்டியோ 3.5 ஜிஎஸ்டியோ அதுக்கு தான் நம்ம இந்த ஸ்பெக்ஸ் வந்து பார்க்குறோம். ஓகேங்களா, எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து வாக்கர் யூஸ் பண்ணேன்னா 2 எனர்ஜிக்கு வந்து 8 ஜிஎஸ்டி ரிப்பேர் காஸ்ட்லாம் போக அட்லீஸ்ட் ஒரு 6 ஜிஎஸ்டியாவது மிஞ்சும். 6 ஜிஎஸ்டி ஒரு $3 இருந்தால் கூட ஸோ எனக்கு ஒரு $20 கிட்ட $18 அப்படிங்கிற மாதிரி வந்து கிடைக்கும். ஓகேங்களா, என்னால் இது எத்தனை நாளில் எடுக்க முடியும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு நான் அந்த ஏர்னிங்ஸ் வச்சே வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 20 days 25 days வந்து ஆகும். எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி மார்க்கெட் வந்து மேபி உங்களுக்கு ஷூ சீப் ப்ரைஸில் கிடச்சி சொல்லணும் கம்மி ப்ரைஸில் இருந்ததுன்னா அதை பொறுத்து ப்ரைஸிங்ஸாக மாறும். ஓகேங்களா, ஜஸ்ட்டு நீங்கள் ஏர்னிங்ஸ் வச்சு டிபெண்ட் பண்ணி வந்து பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20 to 25 days வந்து ஆகுங்க மினிமம் வந்து. அண்ட் நீங்கள் ஷூ விற்றீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் போட்ட காசு எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த மணி அப்படியே வந்து டபுள் ஆகுது. ஸோ இதுதான் இதில் இருக்க விஷயம். நான் இன்னும் ஃபர்தராக இருக்க விஷயங்கள் எல்லாம் தனியாக இன்னொரு வீடியோவில் வந்து பண்ணுறேன். இப்போதைக்கு இருக்க விஷயம் வந்து உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியாச்சு. கைஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். இந்த வீடியோவில் StepN ப்ராஜெக்ட் பற்றி வந்து பார்த்துருந்தோம். இதே மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணணுமா அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா StepNல ஹவு டு கெட் ஸ்டார்டட், StepN எப்படி வந்து யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி தான் இந்த வீடியோ வந்து இருந்திருக்கும். இன்னும் ஒரு சில அட்வான்ஸ்டான விஷயங்களும் வந்து இருக்குது. அதை பற்றி தனியாக வந்து வீடியோ வேணும்னு நினைச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணி மேக்ஸிமம் லைக்ஸ் அப்படிங்கிற வந்து கொடுங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூட்டோன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப வந்து எக்ஸைட்டிங்கான ஒரு ட்ரெண்டாக வந்து இருக்குது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இந்த பிளேட்டோன் விட இந்த மூட்டோன் வந்து ஒரு நல்ல விஷயமா தோணுச்சு. உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்தது? சப்போஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா இல்லை இந்த ப்ராடக்ட் பற்றி நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. See you guys tomorrow with another video. Until then, CK signing off from here. Bye bye.